I am Dr. T.N. Kavita. வணக்கம். இன்னைக்கு கிளாசிக்கல் அல்ஜிப்ரால என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னாலே ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி லெக்சரில். இங்கே அதனோட ரிலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். a0 x power n a1 x power n minus 1 plus etc an equal to 0 அப்படிங்கிற பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இல்லை a0 a1 a2 etc இதெல்லாமே கான்ஸ்டன்ட். இப்போ இதுக்கு ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, இது n டிகிரி பாலினாமியல், அதனால n ரூட்ஸ் இருக்கும். அந்த n ரூட்ஸை ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு கேஸில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கேஸ் 1 அப்படின்னும் போது xn p1 x power n minus 1 இப்படி ஒரு பாலினாமியல் n டிகிரி பாலினாமியல் எடுத்துக்கிட்டோம்னா n ரூட்ஸை ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ s1 s2 s3 s4 sn எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா s1 அப்படிங்கிறது என்னென்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். n ரூட்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் s1 கிடைக்குது. s2 அப்படின்னா n ரூட்ஸையும் ரெண்டாக ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது s2. s3 அப்படிங்கிறது n ரூட்ஸையும் மூணாக ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணால் கிடைக்கிறது. இப்போ இதுக்கு வந்து -p3. அப்போ அந்த மாதிரி s4 இப்போ ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் வரும். அதனால s4 வந்து n ரூட்ஸோட ப்ராடக்ட்னு சொல்லும்போது -1 to the power n pn. இது கேஸ் 1. எப்படி s1 s2 கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. கேஸ் 2ல find the relation between the roots and the coefficients of the quadratic equation. இது n டிகிரி ஈக்குவேஷனே கேஸ் 1ல பார்த்தோம். இப்போ கேஸ் 2ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பற்றி சொல்கிறேன். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு பார்த்தீங்களான்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c = 0ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எடுத்துக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா a is a coefficient of x². x²ஓட கோஎஃபிஷியன்ட் a, x-ஓட கோஎஃபிஷியன்ட் b, கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் c. So alpha and beta be the roots of the equation. இப்போ ரெண்டு ரூட் தான் இருக்கும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு. அந்த ரெண்டு ரூட்டை ஆல்ஃபாவும் பீட்டாவும் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸு ஆல்ஃபா பீட்டா, கோஎஃபிஷியன்ட்ஸு ஏபிசி. இப்போ ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன், அப்போ ஆல்ஃபா பீட்டாக்கும் ஏபிசிக்கும் என்ன ரிலேஷனுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c = 0 எடுத்துக்கோங்க. போத் சைட் a4a மல்டிபிள் பண்ணுங்க. எப்படியும் ரைட் ஹேண்ட் சைட் 0ங்கிறதுனால இட் மே பி 0, அது 0 ஆகிடும். இங்கே ரெண்டு பக்கம் a4a ப்ராடக்ட் பண்ணுறதுனால 4a² x² + 4abx + 4ac = 0ன்னு வரும். இப்போ இதை 2ax whole square + 2 × 2ax × b + b² - b². ஒரு +b² ஒரு -b², நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். + 4ac = 0. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்களான்னா a² 2ab + b² ஃபார்மில் இருக்கா, அதனால இதை a + b whole squareன்னு எழுதிக்கலாம். ரிமைனிங் டேர்ம்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரேன். அது b² - 4ac ஆயிடுச்சு. அப்போது இதனோட ஸ்கொயர் போத் சைடு ஸ்கொயர்ஸ் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் கிடைக்கும். +or - b² - 4ac. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ -b +or - b² - 4ac/2a. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. அப்போது ஆல்ஃபாங்கிற ஒரு ரூட்டுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஏபிசிக்கும் இருக்கிற ரிலேஷன் இப்படி தான் இருக்கும். ஆல்ஃபாங்கிறது ப்ளஸ்ஸு, பீட்டாங்கிறது மைனஸ். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -2b/2a, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a மாறிடுது. அதனால் அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². அப்போ ரூட்டுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இப்படி ஒரு ரிலேஷன் இருக்குது. ஆல்ஃபா பீட்டாங்கிறது அதனோட ப்ராடக்ட், ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் ப்ராடக்ட்டு, அது வந்து c/a
அப்படின்னு இருக்கும். அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் வந்து ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன். அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகேவா? ஸோ இதுதான் ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கு இருக்க ரிலேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரூட்ஸ் ஆல்ஃபாவும் பீட்டாவும் அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு தான் தெரியும் இல்லையா, ஆல்ரெடி ஆல்ஃபா பிளஸ் பீட்டானா மைனஸ், அதான் ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் தெரியும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த கொடுத்துருக்க பாலினாமியல்ல -4, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 7. ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது, அதனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4/7ங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ ஆல்ஃபா பீட்டா என்னவாகும்? கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறதுனால கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த கிவன் ஈக்குவேஷனில் -8, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 7, ஸோ -8/7. இது ஈஸியாக நம்ம ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்டை யூஸ் பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போது இந்த யூஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸும் போடலாம். இஃப் ஆல்ஃபா, இந்த ப்ராப்ளத்தோடு நம்ம இந்த லெக்சரை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த லெக்சர்ஸில் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x² - 4x + 2 = 0ன்னு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இதெல்லாம் இந்த வேல்யூவெல்லாம் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ரூட் வந்து ஆல்ஃபாவும் பீட்டாவும் அப்படின்னு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணோம், ப்ராப்ளம் படி ஆல்ஃபா பீட்டா வந்து இதுக்கு ரூட்ஸு இந்த ஈக்குவேஷன் 1க்கு. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா நமக்கு தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு. அப்போது -4/1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ -4/1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ ஆல்ஃபா பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டு, அது 2. அப்போது இதுலேருந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் -2ab. இந்த ஃபார்முலா தெரியும். அதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபா பீட்டாவையும் சப்ஸ்டியூஷன் பண்ணால் 12ன்னு ஆன்சர் வருது. ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் என்ன பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர். அப்போது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மு a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அதனால் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னா நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரியும், ஆல்ஃபா பீட்டா தெரியும். அது ரெண்டுத்தையும் எப்படி இதில் வச்சு மேட்ச் பண்ணலான்னு பார்க்கலாமா? அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -4a ஆல்ஃபா பீட்டான்னு தெரியும். அதுக்கு 8ன்னு வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்ன ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8ன்னு வருமா? அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு எழுதலாமா? 8 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் என்ன ஆகும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு ஆகுமா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 4ன்னு. ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவே இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு. ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஓகேவா? அடுத்தது ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப். அதுக்கு என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், 3 ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு நமக்கு வேல்யூ தெரியும், ஆல்ஃபா பீட்டாவுக்கும் வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூஷன் பண்ணால் 40. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 / ஆல்ஃபா ப்ளஸ் 1 / பீட்டா. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. நமக்கு தெரிஞ்ச வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் சப்ஸ்டியூஷன் பண்ணால் 2ன்னு வேல்யூ கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ தேர்டு கேஸ் ஒன்று இருக்குது. இந்த தேர்டு கேஸை நம்ம அடுத்த லெக்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ, see you, bye.